30/4/2024 ஸ்ரீசக்தி 413 இதுக்கு உண்டான கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தா என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா, பாருங்கள். 29ஆம் தேதி வின்பின் 767 ஆல் போர்டு நம்ம சொல்லி கொடுத்தோம். மெயின் டார்கெட்டு 2 3. சரிங்களா, அந்த 2 இன்றைக்கி சி போர்டில் வந்திருக்கு. இன்றைக்கி ரிசல்ட்டு 7 7 2. சரிங்களா, நம்ம ஆல் போர்டில் 2 3 கொடுத்துருந்தோம். சப்போர்ட்டுக்கு 0 கொடுத்துருக்கோம். சரிங்களா, மெயின் டார்கெட்டு 2 3 சொல்லியே தான் கொடுத்துருக்குறோம். அந்த 2 சி போர்டுக்கு வந்திருக்கு. சரிங்களா, ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு 2 வச்சுருக்குறோம். ஆனால் சி போர்டில் வந்திருக்கு, அவ்வளோதான். ஆனால் அந்த போர்டு வாரியாக கொடுத்ததில் இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. சரிங்களா, அதுவும் சேஞ்ச் ஆகும்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறேன். அதேமாதிரி சேஞ்ச் ஆகிருக்குது. அடுத்து 2 டிஜிட்டல்ஸ் கொடுக்கும்போது பேட்டர்ன் பிரகாரம் இந்த நம்பர் வரணும். அப்படி சப்போஸ் இது வரல, டபுள்ஸ் எதுனா வந்ததுன்னா இங்கே கொடுத்துருக்குறேன். ஏபிபிசி ஏசி வைங்கன்னு சொல்லி தான் கொடுத்தேன். அதேமாதிரி பாருங்கள், 777ங்கிற நம்பர் வந்திருக்குது. சரிங்களா, ஏபிக்கு 777 பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா, நான் நேற்று கொடுக்கும்போதே சொல்லி கொடுத்தேன். இது எப்போதும் போல் வழக்கமாக எடுக்கிறது பேட்டர்ன் பிரகாரம் வரணும். அப்படி வரல, பேட்டர்ன் மாறி எதுனா வந்தால் டபுள்ஸ்னு வந்துச்சுன்னா டபுள்ஸ் இதெல்லாம் வரலான்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ரெண்டாவது இதை கொடுத்துருக்குறேன் பாருங்கள், 777ங்கிறது ரெண்டாவது இடத்துல கொடுத்துருக்குறேன். அது ஏபிக்கு வந்திருக்குது. நேற்று சொல்லி தான் கொடுத்தேன். ஏபி பிசி ஏசி எதுக்கு வேணாலும் வரலாம். நாளைக்கு ஒரு டபுள்ஸ் வர்ற மாதிரி இருக்குது, வந்தால் இந்த நம்பர் வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதேமாதிரி 77 இங்கே வந்திருக்குது. நம்ம மெயின் டார்கெட்டில் எடுக்கிறது 2 வச்சு எடுத்திருந்தோம். அந்த 2 இந்த 7 சம்மந்தப்பட்டு வந்திருக்குது. சரிங்களா, 772 இன்றைக்கி ரிசல்ட்டு. சரிங்களா, அடுத்து 3 டிஜிட்டலில் நம்ம கொடுக்கும்போது சொல்லி கொடுத்துருந்தோம். இந்த நம்பர் வரலாம், இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். 221 வந்திருக்கு. பவரில் கொடுத்துருந்தேன் இது. ஆனால் பவரில் கரெக்டாக 77 வந்திருக்குது. ஆனால் அதே மாதிரி அந்த பவர் நம்பரும் இங்கே வந்திருக்குது. நேற்று நம்ம 7 7 1ன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் பாருங்கள், 7 7 2ன்னு வந்திருக்கு. சரிங்களா, அதான் நான் சொல்லி தான் நேற்று கொடுத்துருந்தேன். இந்த நம்பரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. 77 கரெக்டாக வந்திருக்குது. ஆனால் 1ன்னு நான் வச்சுருக்கிறேன். ஆனால் 2 வச்சுருந்தோம்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கலாம் நண்பா. ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு. 77 மட்டும்தான் அங்கே பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா, நம்ம கொடுத்தது 7 7 1ன்னு கொடுத்துருக்குறோம். ஆனால் 7 7 2ன்னு வந்திருக்குது. சரிங்களா, கொஞ்சம் கணிச்சு எடுத்துருந்தோம்னா கரெக்டாக 2 உட்கார வந்துருக்கலாம். சரி, மிஸ் ஆகிடுச்சு. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்க்கலாம். இது 30ஆம் தேதி கணிப்பை பார்க்கலாம். பாருங்கள், நம்ம டெய்லி நல்ல ஒரு வின்னிங் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நண்பா. சரிங்களா, பாருங்கள், நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் அனைவரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பெல்லைக்கான ஆனில் போடுங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, நம்ம வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பெல்லைக்கான ஆனில் போடுங்க. சரிங்களா, அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா, நம்ம நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான் எடுப்போம் எப்போவுமே. ஒன்று மிஸ் ஆனாலும் ஒன்று நம்ம சொல்லியே கொடுத்துருக்கோம். 2 டிஜிட்டல் வரலாம், டபுள்ஸ் வரலாம், ட்ரிபிள்ஸ் வந்து இந்த நம்பர் வரும்னு சொல்லியே கொடுக்குறோம். அது கரெக்டாக வருது. சரிங்களா, வீடியோ தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். பாருங்கள், நம்ம சேனலுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா, நாளைக்கு உண்டான ஆல் போர்டு பாருங்கள், 9 4. சரிங்களா நண்பா, பாருங்கள், மெயின் டார்கெட்டு 9 4 நான் கொடுக்குறேன். சரிங்களா, மெயின் டார்கெட்டில் 9 4 கொடுக்குறேன். சப்போர்ட்டுக்கு 3 கொடுத்துருக்குறேன். சரிங்களா, சப்போர்ட்டுக்கு இந்த 3 சப்போஸ் வரலாம், இல்லை இதிலே கூட 3 டிஜிட்டலாக கூட மாறி உட்காந்துடலாம். பாருங்கள். சரிங்களா, உங்கள் கணிப்பு எப்படி வருதுன்னு பாருங்கள். என்னுடைய இது மெயின் டார்கெட்டு 9 4. சரிங்களா, அடுத்து ஏ போர்டு பாருங்கள், 8 3 கொடுத்துருக்குறேன். சரிங்களா, பி போர்டு 5 0 கொடுத்துருக்குறேன். சி போர்டு 9 4 கொடுத்துருக்குறேன். சப்போர்ட்டுக்கு வெளியில் 1 கொடுத்துருக்கேன். இதிலே 2 டிஜிட்டல் வரலாம், 3 டிஜிட்டல் வரலாம். இந்த போர்டு ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆனாலும் டப்புன்னு 3 இதிலே வந்துடும். சரிங்களா, பாருங்கள், நாளை போர்டு சேஞ்ச் ஆகி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். வந்துச்சுன்னா அதே மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பாண்ணா. வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதிலே ஒரு 2 டிஜிட்டலோ இல்லை 3 டிஜிட்டலோ பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இது என்னுடைய டார்கெட்டில் நான் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதோ அதை மாற்றி வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா. சரிங்களா, நான் கொடுத்துருக்கதை பார்க்க வேண்டாம். நான் கொடுக்குறது சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் வரலாம் அப்படின்னு உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். சப்போர்ட்டுக்கு 1 வெளியில், இந்த 1 கூட உள்ளே வரலாம். எதுலையாவது வந்தால் வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா, அடுத்து 2 டிஜிட்டல் பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள், கேரளாவுக்கும் டிஆருக்கும் கேஎல் டிஆர் டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க, டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் கெஸ்ஸிங் கிடையாது, டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் விருப்பம் இருக்கிறவங்க கேஎல் டிஆர் இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, 8610575149. சரிங்களா, மதியானம் 3 மணிக்கு, காலையில் டிஆர் 1 மணிக்கு, 6 மணிக்கு, 8 மணி ஷோக்கு. சரிங்களா, டிக்கெட் புக்கிங் மட்டும் இந்த நம்பரில் போட்டுக்கலாம். வின்னிங் அமௌண்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம். ரிசல்ட் வந்தோன்னா பக்காவாக செட்டில்மெண்ட் ஆகிடும். சரிங்களா, நம்பி போடலாம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து நம்ம 2 டிஜிட்டல் பார்த்துடலாம். 2 டிஜிட்டல் பாருங்கள், ஏபிபிசிஏசி 79 89 80 60 69 68 64 79 78 74. சரிங்களா, என்னுடைய கணிப்பை கொடுக்குறேன் பாருங்கள். இதுலேருந்து நாளைக்கு
ஒரு பக்காவான 2 டிஜிட்டல் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஏபிஏசி மெயின் டார்கெட் சரிங்களா. மிஸ் ஆனால் பிசிக்கு போகும். ஆனால் இந்த ஒரு செட்டு போட்டிங்கன்னா ரொட்டேட் பண்ணி போடுங்க. எப்போதும் சொல்கிறதா வாடிக்கையாக 79 போட்டால் 97ன்னு வைங்க, 89 போட்டால் 98ன்னு வைங்க சரிங்களா. அதே தான் எல்லாத்துக்கும் 80ன்னு வச்சா 08, 64ன்னு வச்சா 46 சரிங்களா. ரொட்டேட் பண்ணி வைங்க. ஏசிக்கு தான் மெயின் டார்கெட்டு. மிஸ் ஆனால் பிசிக்கு போகும் சரிங்களா. பார்த்துக்கோங்க, ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொட்டேட் பண்ணி கொடுத்தா நிறைய செட் ஆகிடும். அதனால் நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். வைக்கிறவங்க அப்படி ரொட்டேட் பண்ணி ஒரு செட்டை வைங்க. அப்போ தான் நீங்கள் வின்னிங் வாங்க முடியும் சரிங்களா. அதேமாதிரி நாளைக்கு ஒரு டபுள்ஸ் வருமானா வரதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இந்த நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள், 883344 சரிங்களா. இது டபுளாகவும் வரலாம், ட்ரிபிளாகவும் வரலாம் நாளைக்கு பாருங்கள். அதுக்காக சொல்லி கொடுக்குறேன். இன்றைக்கே வர வேண்டிய நம்பர் நான் 77 வந்துருக்குது சரிங்களா. நாளைக்கு 8 பெண்டிங்கில் இருக்குது. வந்தால் டபுள்ஸாக கூட வரலாம் நாளைக்கு பாருங்கள். உங்கள் கணிப்பில் வந்தால் ஏபிபிசிஏசி வச்சு ப்ளே பண்ணிடுங்க சரிங்களா. அப்போ தான் ஒரு வின்னிங் வாங்க முடியும். அடுத்து பாருங்கள் 3 டிஜிட்டல் பாருங்கள், 884, 819, 853, 659, 109, 398, 416, 485 சரிங்களா. இந்த நம்பர் என்னுடைய கணிப்பு சரிங்களா. உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள் சரிங்களா. வந்தால் வச்சு ப்ளே பண்ணுங்கண்ணா. என்னுடைய கணிப்பை மட்டும் கொடுக்குறேன் நண்பா. உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். யாராவது ட்ரிபிள்ஸ்ன்னு வச்சிங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் வைக்கிங்க சரிங்களா. ஏன்னா எது வேணாலும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணிப்பில், அதனால் சொல்கிறேன். ஆனால் வர வேண்டிய நம்பர் இந்த நம்பருக்குள்ளே தான் வரணும். பாருங்கள், நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம எடுக்கிறது பாக்ஸுக்கு தான் வரும், எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகி வரும். அதனால் போடுறவங்க பாக்ஸ் போட்டுக்கோங்க. இன்னும் உங்களுடைய கணிப்பில் இங்கே ஒரு செட்டு இருக்குன்னா அதை பாக்ஸாக போட்டுங்க சரிங்களா. என்னுடைய கணிப்பு உங்கள் கணிப்பு ஒத்து போகும்போது எந்த செட்டு உங்களுக்கு தோணுதோ, நீங்கள் 8 செட்டு கொடுத்துருங்க, அதை பார்க்க வேணாம். உங்கள் கணிப்பில் இங்கே ஒரு செட்டு இருக்குதா அதை பாக்ஸாக எடுத்து போட்டுருங்க. அப்போ தான் ஒரு பக்கா வின்னிங் கிடைக்கும் சரிங்களா. அதுக்கு தான் சொல்கிறேன் நான் சரிங்களா. நம்ம சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. ஏஎல் புக்கிங் போடுறதுக்கு, டிஆர் புக்கிங் போடுறதுக்கு இந்த நம்பர் சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.